சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் ஜனநாயகன் திரைப்படத்தை தடை செய்ய நீங்கள் யார் என்று நேரடியாக கேள்வி எழுப்பிய வைரல் தருணத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 21, 2024 அன்று சென்னையில் நடைபெற்ற ரஜினிகாந்தின் வேட்டையன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இந்த சம்பவம் நடந்தது. இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட திரையுலக பிரபலங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். ரஜினிகாந்த், நீங்க யாரு ஜனநாயகன் பேன்ன? ஜனநாயகன் படத்தை 200 நாள் ஓட விட்டீங்களே என்று நகைச்சுவையுடனும் சவாலுடனும் பேசியது சமூக வலைத்தளங்களில் 24 மணி நேரத்தில் 10 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றது. இந்த சர்ச்சைக்குரிய தருணத்தின் பின்னணியில் 1989ஆம் ஆண்டு வெளியான ஜனநாயகன் திரைப்படம் உள்ளது. இது மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த ஒரு தமிழ் கிரைம் டிராமா. மும்பை நிழல் உலக தாதா ஹாஜி மஸ்தானின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட இந்த திரைப்படம் ஒரு குடிசைவாசி எப்படி ஒரு சக்தி வாய்ந்த தாதாவாக மாறுகிறார் என்பதை சித்தரிக்கிறது. சுமார் 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் உலகளவில் 10 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து சென்னையில் 275 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. இந்த திரைப்படம் 6 தேசிய திரைப்பட விருதுகளையும் 8 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றது. 2019இல் அதன் 30வது ஆண்டு விழாவிற்காக மீண்டும் வெளியிடப்பட்ட போது 1,00,000க்கும் அதிகமானோர் அதை பார்த்தனர். 1989இல் திமுக காங்கிரஸ் பதட்டங்களுக்கு மத்தியில் திராவிட தலைவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டதால் அரசு தரப்பில் அழுத்தம் இருந்ததாக வதந்திகள் பரவின. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்படவில்லை. வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் தலைமை விருந்தினராக இருந்தார். ரஜினிகாந்த் முதலில் அவரை பாராட்டினார், பின்னர் சினிமாவை ஆதரித்து பேசினார். அரசியலில் நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீர்கள், ஆனால் சினிமா ஒரு கலை. கமல்ஹாசனின் ஜனநாயகன் அதன் கதை காரணமாக வெற்றி பெற்றது. தடை செய்ய நீங்கள் யார் என்று ரஜினிகாந்த் கேள்வி எழுப்பினார். இது பேச்சு சுதந்திரத்துடன் இணைக்கப்பட்டது. ரஜினிகாந்தின் சந்திரமுகி போன்ற அரசியல் படங்களின் வரலாற்றை எதிரொலித்தது. உதயநிதி ஸ்டாலினின் செப்டம்பர் 1, 2024 அன்று சென்னையில் நடைபெற்ற ஒரு தனியார் கூட்டத்தில் சனாதன தர்மம் ஒரு மதம் அல்ல, அது மலேரியா, டெங்கு, கொரோனா போன்ற ஒரு நோய். அதை ஒழிக்க வேண்டும் என்று பேசியது இந்த சர்ச்சைக்கு காரணம். இது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு எதிராக 7 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டன. உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 4 அன்று அவரை கண்டித்தது. பாஜக கைது செய்ய கோரியது. திமுகவுடன் தொடர்புடைய திரைப்படங்கள் குறித்தும் எதிர்வினைகள் எழுந்தன. பாஜகவின் கே. அண்ணாமலை திமுக 1989இல் ஜனநாயகன் திரைப்படத்தை தடை செய்ததாக கூறினார். உதயநிதி அக்டோபர் 3 அன்று மறைமுகமாக மன்னிப்பு கேட்டாலும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். திமுக ரஜினிகாந்தின் கருத்தை நட்பு ரீதியான கேலி என்று கூறியது. கமல்ஹாசன் கலை சுதந்திரத்தை ஆதரித்தார். ரசிகர்கள் ஹோரியுட்டு பஞ்சானா நாயகன் என்ற ஹேஷ்டேக்கை திரண்ட் செய்தனர். குஷ்பு போன்ற திரையுலக பிரபலங்கள் ரஜினிகாந்தை பாராட்டினர். இந்த சம்பவம் தமிழ் சினிமா அரசியல் தொடர்பை எடுத்து காட்டுகிறது. தமிழ்நாட்டில் 75% வாக்காளர்கள் திமுகவின் தேர்கள் எம்ஜிஆரின் அதிமுக பிரிவில் உள்ளன. இது வேட்டையன் திரைப்படத்தின் விளம்பரத்தை அதிகரித்தது. முதல் நாளில் 1,00,000 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டன. மேலும் ஜேஎன்யூ சிஜேஏ சர்ச்சைகளுக்கு பிறகு பேச்சு சுதந்திரம் குறித்த விவாதத்தை மீண்டும் தூண்டியது. இது 2026 தமிழ்நாடு தேர்தல்களில் ஒரு முக்கிய புள்ளியாக மாறக்கூடும். இந்த நிகழ்வு சினிமா மற்றும் அரசியல் உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது.